ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது வாழைப்பூ வச்சு ஒரு ரெசிப்பிங்க. வாழைப்பூ உசிலி. இப்போ இதுக்காக நான் ஒரு வாழைப்பூவை இந்த மாதிரி இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த உசிலிக்கு தேவையான வெங்காயம் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுக்காக எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இது நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து இந்த உசிலி செய்ய போகிறோம். அதனால் இந்த கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை இந்த மாதிரி நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பூவை நான் அரிசி கழுவின தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சோம்னா அது கொஞ்ச நேரம் கருக்காமல் இருக்குங்க, இல்லைனா கருத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்ல சாப்பரில் இந்த மாதிரி ஃபைனாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணணுங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதையும் இதே மாதிரி நம்ம பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம கொரகொரப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் 2 பல் பூண்டு சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய், அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேங்க. இந்த பருப்புக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். பூண்டு தோலோடு சேர்த்து போடுறது இந்த உசிலிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தோலோடு போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இந்த மாதிரி நம்ம வடைக்கு இது பண்ணுற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த நம்ம அரைச்ச இந்த கடலைப்பருப்பை எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக தட்டி எடுக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக தட்டி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வாழைப்பூவில் கூட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடை இதெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி பருப்பு உசிலியும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொரித்து எடுத்து வச்சுருக்க இந்த வடைகளை நான் மிக்சியில் திரும்பவும் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி உடைச்சி போட்டு நல்லா கொரகொரப்பாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பொரிச்சு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்த இந்த பருப்பு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பூ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. தண்ணி இல்லாமல் இதை நல்லா பிழிஞ்சு நல்லா எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், நம்மளுடைய பொரிச்ச அந்த கடலைப்பருப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் கூட சேர்க்குறது இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உசிலிக்கு. அதனால் நல்லா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை நல்லா இந்த மாதிரி பொடியாக நம்ம கட் பண்ணி இதை நல்லா வதக்கிறதுல இந்த பருப்பு, இந்த வாழைப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா இந்த இஞ்சி பூண்டே தெரியாதுங்க, அந்தளவுக்கு எல்லாம் ஒன்றா மர்ஜ் ஆகிடும். அடுத்து கொஞ்சமாக இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம் பார்த்திங்கனாலும் இந்த உசிலிக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி நம்ம போடுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த கண்ணாடி பதம்னு சொல்கிற மாதிரி அந்த பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பூ அதில் போட்டு நல்லா வதக்கி விடலாம். வாழைப்பூ பார்த்திங்களா நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஈஸியாக வெந்துடுங்க. அதனால் இந்த வெங்காயத்து கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி
கொஞ்சம் கூட கூட்டி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுறேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கட்டும் உள்ள. இப்போ இந்த மசாலாவில் இந்த மிளகாய் நெடி இதெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த மசாலாவில் இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இருக்குது. வாழைப்பூவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்புவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடலாங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த கடலைப்பருப்புலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அதை தான் பொரித்து எடுத்துருக்குறோம். ஸோ இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே வந்து பருப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு பார்த்து கொஞ்சம் இப்போ கூட சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டு இறக்கணும்னா நம்மளுடைய சுவையான வாழைப்பூ உசிலி அழகாக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.